நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை வந்து நான் எங்கேயாவது இடத்துல உட்காந்து உங்களுக்கு பொறுமையாக எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காமிக்கிறேன். அண்ட் இந்த இதில் கிளம்ப டேட்டாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம அகைன் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். நாம வந்து ரீசெண்டாக பெங்களூர் பிடிஎம் லே அவுட்டில் இருக்குல்ல HTRZ மோட்ஸ் இந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 8th anniversary சேல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு நானும் ரேண்டமாக போனேன். ஸோ இந்த பொருள் தான் வாங்கணும், இதுக்கு தான் வாங்கக்கூடாதுன்னு தாட்லலாம் போகல. நான் முன்னாடி கண்மூடித்தனமாக சரி போகும் அப்படின்னு போனேன். ஸோ நான் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock அங்கே போனேன். 8 o'clock தான் வந்து ஷாப் ஓப்பன் சொல்லியிருந்தேன். நான் போனேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூ நின்று இருந்துச்சு. அப்படியே அந்த ஒரு யோசனையில் நின்றுட்டு இருந்தேன். சரி நிற்கலாமா வேண்டாமான்ட்டு அந்த யோசனையில் நிற்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு 40-50 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே போய் வாங்கிடுவோம். நான் இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கக்கூடாதுன்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா எப்போயுமே வந்து நம்ம ஒரு ஷாப் போகிறோம்னா நம்மளோட செக்லிஸ்ட்டை கொண்டு போகணும். அதாவது நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு செக்லிஸ்ட் கொண்டு போனால் தான் நமக்கு தேவையான பொருள் வந்து கரெக்டாக வாங்கிட்டு வர முடியும். இல்லைனா நமக்கு தேவையே இல்லாத சில பொருள் வந்து வாங்கிட்டு வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு செக்லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் ரேண்டமாக போனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சரி என்ன வாங்குறது எது வாங்குறது எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை. நான் ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து மொபைல் ஹோல்டர். அது சரி, அதை தாண்டி மீது எது வாங்குறது எனக்கு ஐடியாவே இல்லை. சரி நான் இப்போ அங்கே என்னென்னலாம் வாங்கினன்றதை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணலாம் தான் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டோடைய ஃபுல் கார்னர் க்ளவ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து சைஸு ஆக்சுவலாக இதோட சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்னென்னா க்ளவில் வந்து எனக்கு எந்த க்ளவுமே செட் ஆகலை. க்ளவுஸ் வந்து எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா என் கை அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ நிறைய க்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எஸ்ஸை கூட எனக்கு செட் ஆகலை. சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இருக்கட்டுமேன்ட்டு இதையே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல என்னோடய மொபைல் ஹோல்டர் தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று எடுத்தேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இது 15% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 1005 சம்திங் அப்படின்னு வந்துச்சு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு சின்ன லாக் இது, அதாவது டிஸ்க் லாக் இது. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக 250 அந்த மாதிரி ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து 175 எனக்கு இது கிடச்சிச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டுனால இது எடுத்தேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டியோட பலக்லாவா தான் சொல்லுவேன். ஏன்னா இதே பலக்லாவா நான் 1 week பிஃபோர் வந்து 300 கொடுத்து எடுத்தேன். இங்கே வந்து 150 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது வந்து வண்டி துடைக்கிற கிளாத் தான் இது. ஸோ இந்த கிளாத்தையும் பார்த்திங்கன்னா நான் வெளில வந்து 175 எடுத்தேன். இங்கே வந்து 125 வந்து எனக்கு கிடச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இதையும் எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம கையில் போகிற ஒரு ஸ்லீவ் தாங்க. இது வந்து ஒரு 20 rupees போட்டிருந்தாங்க. இதோட குவாலிட்டி பார்த்தேன் அந்த 20 rupeesக்கு இது போதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு தேவையே இல்லைங்க. இது வந்து நான் வாங்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இது. அந்த இடத்துல எதுக்கு நான் வாங்கினதில்லை, நான் வாங்கிட்டேன். இது ஆல்மோஸ்ட் நான் 1300 கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து 1000 போட்டிருந்தாங்க. சரின்ட்டு சடனாக தோணிச்சு வாங்கிட்டேன், யோசிக்கல. அதனால தான் சொல்கிறது நம்ம எங்கே இது பண்ணாலும் செக்லிஸ்ட் கொண்டு போகணும். இல்லைனா அவங்க தேவையில்லாத சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ டேப்பரோடைய கியர் ஷூ ஒன்று எடுத்தேன். இது வந்து ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த T-Bolt அப்படின்றது ஒரு பிராண்டோடைய செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 100 rupees தான். இந்த சேல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பொருள் மேலே வந்து நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரைடிங் ஜாக்கெட்ஸில் வந்து 30% கொடுத்துருந்தாங்க. அப்புறம் க்ளவுஸில் 20%. அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நிறையா பொருள் வாங்கினாங்க. எனக்கு எந்த ஐடியா இல்லைன்றதுனால ஸோ இது மட்டும் தான் நான் வாங்கினேன். அண்டு நிறைய பொருள் இதுக்கப்புறம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதனா ஒரு சேலுக்கு நான் போனேன்னா நான் அது ப்ராப்பராக எப்படி அந்த சேலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், அங்கே என்னென்னலாம் வாங்குறேன்றதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து உங்களுக்கு ஒரு vlog போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் டு உத்சவா Vlogs. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.